வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் ஏறக்குறை 25 ஆண்டு காலம் புகழ் பெற்றவரும் தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் ஹீரோ மற்றும் தமிழ் சினிமாவில் இருந்து சென்ற முதல் பான் இந்தியா ஸ்டார் என்று இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற நடிகராக விளங்கிய திரு ரஞ்சன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பற்றி பார்க்க போறோம். ரஞ்சன் அவர்கள் மார்ச் 2, 1918 ஆண்டு பிறந்தார். தந்தை பெயர் ராமநாராயண சர்மா, இவரது இயற்பெயர் வெங்கடரமண சர்மா. இவரை வீட்டில் அனைவரும் ரமணி என்றே அழைப்பார்கள். திருச்சி ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தன் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை சென்னையில் பயின்றார். ரஞ்சன் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போதே கல்லூரி மேடை நாடகங்களில் பாடல் மற்றும் நாட்டியம் ஆடி அனைவரையும் ரசிக்க வைத்தார். இசை மற்றும் நாட்டியத்தில் அதீத ஆர்வம் கொண்ட அவர் தந்தை தந்த ஊக்கத்தினால் முறையாக கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம், மேற்கத்திய இசை பயின்றார். திருமணம் முடித்த பின்னரும் அவரது மனைவி கமலாவுடன் மேடைகளில் நாட்டியமாடியிருக்கிறார். இந்திய இசையையும் மேற்கத்திய இசையையும் ஆராய்ச்சி செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்லிட் பட்டம் பெற்றார் ரஞ்சன். கோட்டுவாத்தியம், வயலின் முதற்கொண்டு 10 இசைக்கருவிகளை வாசிக்கத் தெரிந்தவர். சந்திரலேகா படத்தில் நடிப்பதற்காக 6 மாதங்களில் குதிரை சவாரி பயின்ற ரஞ்சன் ஒரு நல்ல பந்தய குதிரை ஓட்டுநராக பின்னாளில் விளங்கினார். ஸ்பெயின் சென்று வாழ்வீச்சு வகை கத்திச் சண்டை பயிற்சி கற்றுத் தேர்ந்தவர். இந்திய மந்திரவாதிகள் சங்கத்தில் சேர்ந்து மந்திர வேலைகளையும் செய்து சிறந்த மேஜிக் கலைஞராகவும் பலரின் பாராட்டுகளை பெற்றார். ஓவியக்கலையிலும் சிறந்தவர். ரஞ்சன் ஒரு விமான ஓட்டி. மதராஸ் பிளையிங் கிளப்பில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். நாட்டியம் என்ற பத்திரிகையை ரஞ்சன் நடத்தினார். சிறுகதைகள், கட்டுரைகளையும் எழுதினார். மாப்பிள்ளை வேட்டை என்ற நாடகத்தை எழுதினார். இப்படி அனைத்து துறைகளிலும் சகல கலாவல்லவராக திகழ்ந்தார். இப்போது ரஞ்சனின் சினிமா பயணத்தை பார்ப்போம். கல்லூரியில் படிக்கும் போது அவர் பல மேடை நாடகங்களில் பங்கேற்றார். தற்செயலாக ஜெமினி ஸ்டுடியோவின் ஊழியரான வேப்பத்தூர் கிட்டு அவரது நாடகங்களில் ஒன்றில் கலந்து கொண்டார். ரஞ்சனின் நடிப்பால் ஈர்க்கப்பட்ட கிட்டு டிஜி ராகவாச்சாரிக்கு ரஞ்சன் பெயரை பரிந்துரைத்தார். அவர் M.K. தியாகராஜ பாகவதர் நடித்த அசோக் குமார் படத்தில் அவரை கௌதம புத்தராக நடிக்க வைத்தார். படத்தில் ரஞ்சனுக்கு எந்த வசனமும் இல்லை. அசோக் குமாரின் வெற்றியைத் தொடர்ந்து ரஞ்சன் ரிஷ்யஸ்ரிங்கர் படத்தில் நடித்தார். அதில் அவர் ரிஷ்யஸ்ரிங்கர் என்ற தலைப்பு வேடத்தில் நடித்தார். அவரது ஆரம்பகால திரைப்படங்களில் R. ரமணி, B.A. என்ற பெயரே திரையில் போடப்பட்டது. பின்னர் நியூடோன் ஸ்டுடியோஸின் தயாரிப்பாளரான ஜித்தன் பானர்ஜி அவர்கள்தான் சினிமாவிற்காக ரஞ்சன் என்று பெயர் மாற்றினார். ஜெமினி ஸ்டுடியோவின் நந்தனார் திரைப்படம் 1941 ஆண்டு வெளிவந்தது. இப்படத்தில் ரஞ்சன் சிவபெருமானாக சிவதாண்டவம் ஆடியிருந்தது ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. இதையடுத்து 1942 ஆண்டு வெளியான பக்தநாரதர் என்ற படத்தில் ரஞ்சன் நடித்தார். ரஞ்சனின் முதல் வெற்றிப்படம் மங்கம்மா சபதம் 1943 ஆண்டு வெளிவந்தது. இதில் ரஞ்சன் அப்பா, மகன் என 2 வேடங்களில் நடித்திருந்தார். வசுந்தரா தேவி கதாநாயகியாக இணைந்து நடித்திருந்தார். இவர் பின்னாளில் இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகையான வைஜெயந்தி மாலாவின் தாயார். ரஞ்சனின் திரைப்பட வரலாற்றில் மிகவும் திருப்புமுனையாக அமைந்தது எஸ் வாசனின் இயக்கத்தில் 1948 ஆண்டு வெளியான சந்திரலேகா. இப்படம் இந்திய அளவில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. முதல் பான் இந்தியா படமாக அனைத்து மொழியிலும் டப் செய்யப்பட்டது. லண்டன் தியேட்டர்களில் ஆங்கில சப்டைட்டில் உடன் வெளியானது. அந்த அளவு சந்திரலேகா மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்தியில் பெற்ற வெற்றி விட நாட்டில் ரஞ்சனுக்கு பெரும் புகழை தந்ததால் இந்தி பட வாய்ப்புகள் வரிசை கட்டி நின்றது. எஸ் வாசன் அவர்கள் M.K. ராதா இரட்டை வேடத்தில் நடித்து தமிழில் வெற்றி பெற்ற அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தை ஹிந்தியில் நிஷான் என்று ரஞ்சனை ஹீரோ, வில்லன் என்று இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்தார். இப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து பான் இந்தியா ஸ்டார் ஆன ரஞ்சன் மும்பையில் தங்கி தொடர்ந்து ஹிந்தி படங்களில் நடிக்கத் தொடங்கினார். அனைத்து படங்களும் ஆக்ஷன் மற்றும் சாகசம் நிறைந்த படங்கள் ஆகும். இதன் மூலம் ஹிந்தியில் அங்கிருக்கும் ஹிந்தி நடிகர்களுக்கு பயத்தை காட்டினார் என்றால் அது மிகையாகாது. அவர் நடித்த ஹிந்தி படங்களின் வரிசையை காண்போம். நிஷான், மங்காலா, ஷின்ஷினாக்கி பூப்லபு, கும்பி குச் கம் நஹின், மடாரி, ஏர்மெயில், ஜடு நாகரி, கிலாடி, தாப்பேரா, ஸ்டாக்கி ராபின், ஆக்சிடென்ட் என்று 1948 ஆண்டு முதல் 1965 வரை 10க்கும் மேற்பட்ட ஹிந்தி படங்களில் நடித்து புகழ் பெற்றார். இடையில் MGR மற்றும் சாண்டோ சின்னப்ப தேவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால் சின்னப்ப தேவர் MGR நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் ரஞ்சனை நடிக்க வைத்து நீலமலை திருடன் என்ற படத்தை 1957 ஆண்டு வெளியிட்டார். படம் பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு 1958 ஆண்டு மடாதிபதியின் மகள், 1959 ஆண்டு மின்னல் வீரன், ராஜமலைய சிம்மா என்ற படங்களில் நடித்தார். அப்படங்கள் சரியாக போகவில்லை. ரஞ்சன் கடைசியாக நடித்த படம் 1969 ஆண்டு வெளியான கேப்டன் ரஞ்சன் படமாகும்.
இப்படமும் சரியாக போகவில்லை. 1958க்கு பிறகு எம்.ஜி.ஆர்., சிவாஜி இருவரும் தமிழ் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்திய காரணத்தால் ரஞ்சன் படங்கள் பெரிதாக வெற்றி அடையவில்லை. ஹிந்தியிலும் அதே போன்று ராஜ் கபூர், ஷம்மி கபூர், தர்மேந்திரா, திலீப் குமார் என்று ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினர். இதனால் 1965க்கு பிறகு அவருக்கும் வாய்ப்புகள் குறைந்தன. திரைப்படத்திலிருந்து ஏறக்குறைய ஓய்வு பெற்ற பின்னர் சென்னையிலிருந்து 1970களில் பின்னணி பாடகர் பி. ஸ்ரீனிவாசுடன் இணைந்து மாமியோ மாமி எனும் இசை நகைச்சுவை நாடகம் ஒன்றையும் மேடையேற்றினார். பிற்காலத்தில் ஒரு சில மராத்தி படங்களை இயக்கினார். இதன் பின்னர் ரஞ்சன் குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடியேறினார். அங்கு நியூஜெர்சி பல்கலைக்கழகத்தில் சில ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் மறைந்தாலும் அவர் இந்திய சினிமாவில் பதித்துவிட்டு சென்ற சாதனைகள் என்றும் நிலைத்து நிற்கும். ரஞ்சன் அவர்கள் தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் ஹீரோ என்று சொல்வதை விட இந்திய சினிமாவின் முதல் ஆக்ஷன் மற்றும் பான் இந்தியா ஸ்டார் என்று சொன்னால் அது மிகையல்ல. உங்களுக்கு பிடித்த ரஞ்சன் அவர்களின் படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.